விருச்சிக ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் 129 டிகிரியில் சிம்ம ராசி கன்னியா லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்பேற்பட்ட தருணத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஜனவரி மாதத்தில் சாதகமான பலன்கள் ஏற்படுமா அல்லது பாதகமான பலன்கள் ஏற்படுமான்றது பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய், விருச்சிக ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கக்கூடிய அருமையான தருணம் தான் இந்த மாதம். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 16ஆம் தேதி வரை விருச்சிக ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தருணம் இந்த ஒரு தருணம். பொதுவாக 9 கிரகங்களில் மற்ற கிரகங்கள் பலமாக இருக்கோ பலவீனமாக இருக்கோ தன்னுடைய ராசிநாதன் அல்லது லக்னாதிபதி மட்டும் நமக்கு பலமாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில். அப்போது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு செவ்வாய் தான் ஆட்சி, ராசிநாதன் செவ்வாய். அந்த செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டுமே தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவானாக வருவார். அப்போது தொழில் ஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 2வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து பரிவர்த்தனை பெற்று, செவ்வாவும் குருவும் பரிவர்த்தனை பெற்று குரு பகவானுடைய பார்வை 9வது பார்வை உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரிய மங்கள யோகத்தை பார்க்கக்கூடிய தருணம். மீண்டும் 12 வருஷம் ஆகும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுக்கு. இதனால் என்ன சார் நல்லது நடக்க போகுது? பொதுவாகவே எல்லாருக்கும் சொந்தமாக வீடு வாசல் வாங்கணுன்ற ஆசை, என்ன லட்சியம், கனவு இருக்க தான் செய்யுது. காசு பணம் வச்சுருக்கிறவங்க எல்லாமே வீடு வாசல் வாங்கிட்டாங்களானா கிடையாது. காசு பணம் இல்லாதவங்க வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறாங்களான்றதும் கிடையாது. அப்போது ஒரு செயல் செய்யணும்னா அந்த செயல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் இருந்தால் போதுமானது, பணம் 2வது பட்சம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாசல் அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள். சார் இதுக்கு முன்னாடி பண்ணாத முயற்சியாக எடுக்காத ஒரு இது வரைக்கும் எங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாசல் அமையலை, 4 முறை 5 முறை வீட்டுக்கு அட்வான்ஸு கொடுத்துருக்குறேனுங்க வீடு வாங்குறதுக்கு, வாங்க முடியல வீடு வாசலை. வீடு கட்டுறதுக்கு 2 முறை 3 முறை முயற்சி பண்ணி கடகால் போட்டிருக்கிறேனுங்க, பூஜை போட்டிருக்கிறேனுங்க, செட் ஆகலை. ஐயா எதுவானாலும் இருக்கலாங்க. உங்களுடைய ராசி அதிபதி பலமாகவும் ராசிக்கு 2வது அதிபதி பலமாகவும் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பலம் பெற்று இருக்கக்கூடிய தருணம் 16 நாட்கள். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரை இந்த தருணத்தை தயவு செய்து சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மண்மனையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும், பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும், இல்லை வீடு வாசல் கட்டி அரையும் குறையுமாக நிற்கிது அப்படின்னா மீதம் இருக்கிற வேலையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கும், இந்த மனை சார்ந்த சங்கடங்கள் எல்லாமே சந்தோஷமாக மாறக்கூடிய தருணம் தான் ஜனவரி 1லிருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரை. அது மட்டும் இல்லை, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குது சார், கடன் பிரச்சனை இருக்குது சார், பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு சம்மதமே இல்லைங்க அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் இது வரைக்கும் வக்கரத்தில் இருந்தார். ஆனால் இந்த நிமிஷம் வக்கர நிவர்த்தி ஆகிட்டு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தையே பார்க்குறார். ஒரு கிரகம் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம்தான் சிறப்பு. நம்ம ஆளுங்க ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் ஒரே மாதிரியான பலன்கள் கொடுக்குன்ற மாதிரியெல்லாம் சொல்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. சத்தியமாக அது பொய். லக்னத்தில் ராகு இருக்கிறாரு, நாகதோஷம் சொல்லி விடுறாங்க. ஆனால் அந்த ராகு பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரா, சுபகிரகங்களுடைய பார்வை வாங்குறாரா வாங்கலையா, முதல்ல அவர் யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்றது தெரிஞ்சுக்கிறது இல்லை. இதில் மீடியேட்டர்கள் வேறு, அதாவது அமைப்பாளர்கள், திருமண அமைப்பாளர்கள்,
அவங்களே ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. லக்னத்தில் ராகு நாகதோஷம், 2ல் ராகு நாகதோஷம். நான் ஒரு விஷயம் சொல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துடைய தன்மையை வச்சு தான், தன்மையை அறிஞ்சு தான் ஜோதிடத்தை சொல்லணும். சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 6வது பாவகத்தில் குரு பகவான் இது வரைக்கும் நமக்கு சங்கடங்கள் செய்துக்கிட்டு இருந்தாலும், ஏன்னா இதுக்கு முன்னாடி முதல்ல அசுவினி நட்சத்திரத்தில் இருந்தார், பிறகு பரணி நட்சத்திரத்துக்கு வந்தார். இப்போவும் பார்த்தீங்கன்னா வக்கரத்தில் தான், அதாவது பரணி நட்சத்திரத்தில் இருந்தவர் அசுவினி நட்சத்திரத்துக்கு வக்கரத்தில் தான் இருந்தார். இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். அப்போது 6வது பாவகத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்ப்பார், 12வது பாவகத்தை பார்ப்பார், உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்க தான் செய்கிறார். இது வரைக்கும் சங்கடங்களை கொடுத்த குரு இந்த ஜனவரி 1லிருந்து சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். அது முதல் சந்தோஷம் பார்த்திங்கன்னா ஜனவரி 1லிருந்து ஜனவரி 16 வரைக்கும். அப்போ பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை இருக்குது சார், கடன் பிரச்சனை இருக்குது சார், எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன், போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, உடல் திரேகமும் சரியில்லை, மன திரேகமும் சரியில்லை, மனசும் சரியில்லைங்க, உடம்பும் சரியில்லைங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பொன்னான நாள், பொக்கிஷமான நாள் ஜனவரி 1லிருந்து ஜனவரி 16 வரைக்கும். முயற்சி மட்டும் எடுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை முன்னுக்கு தள்ளும். வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, அதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்தேன், முடியல. இந்த நேரத்தில் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் ராசியிலேயே வெளிநாட்டுக்கு அதிபதியான கிரகம் புதன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். கேட்டை நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய பார்வை வாங்குறார். சனி பகவானுடைய பார்வை வாங்கினா நல்லது நடந்துருமா சார்? தொழில்காரகன் அவன் தானுங்க, சுபஸ்தானாதிபதி அவர் தானே. அப்போ சுபஸ்தானாதிபதி தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புதனையும் சுக்கிரனும் பார்க்குறார். புதன் விருச்சிக ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதி, பாவகாதிபதி அப்படின்ற சில பேர் சொல்ல தான் செய்கிறாங்க. ஆனால் லாபஸ்தானாதிபதி அவரே. அப்பேற்பட்டவரும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய தருணத்தில் சனி பகவானுடைய பார்வை வாங்கக்கூடிய தருணத்தில் அந்த லாபஸ்தானாதிபதி 8வது பாவகத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறாரு. 7வது பாவகத்தோடு சேர்ந்திருந்து பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவீங்க, சத்தியமாக நடக்கும். கல்யாணம் ஆகி 3 மாதம் வாழ்ந்தான், 6 மாதம் வாழ்ந்தான், பிரிவினைகளாக இருக்கிறனுங்க. வாழ்ந்த வாழ்க்கையை விட பிரிஞ்சு இருக்கிறது தான் அதிகமாக இருக்குது. வாழ்ந்த நாட்கள் கம்மி, பிரிஞ்சு இருக்கிற நாட்கள் அதிகம். இப்படி சங்கடப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் பேசுறதன் மூலமாக, மனசை விட்டு பேசுறதன் மூலமாக கண்டிப்பாக சொல்கிறேனுங்க, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்லது செய்து நமக்கு ஒரு நல்ல பாதை காட்டி, வேணாம் நான் இப்படியே தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதில்லை. ஒரு பாதை கிடைக்காதான் நம்ம முன்னேறதுக்குன்ற ஆதங்கத்தில் தான் எல்லாருமே இருக்கிறோம். அப்போது நமக்கு இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டுலாம் போக தேவையில்லை. இதுதான் பாதைன்னு சொன்னாவே போதுமானது. தடுமாறி அந்த பாதையில் நம்ம போயிடுவோம் இல்லையா? விருச்சிக ராசியில் பிறந்த ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும், 2024வது வருடத்தில் பிறக்கக்கூடிய முதல் மாதமே நமக்கு வெற்றி. வேலைவாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்க போகுது. திருமண தடைகள் இருக்கா? திருமண தடைக்குண்டான வழிமுறை இருக்கே. சுக்கிரன் தானே கல்யாண ஸ்தானாதிபதி, கல்யாண காரகன் அவர் தான், கல்யாண ஸ்தானாதிபதி அவர் தான். அப்போது அந்த கல்யாண காரகன் கல்யாண ஸ்தானாதிபதி சனி பகவானுடைய சாரம் வாங்குறாரு. சனி பகவான் சாரம் வாங்குறாரு, சனி பகவானுடைய பார்வையும் வாங்குறாரு. அனுச நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் 218 டிகிரியில் சுக்கிரன் இருக்கிறாருங்க. அப்போ சுக்கிரன் சனி பகவானுடைய பார்வை வாங்கி, சனி பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்க தான் செய்கிறாரு. அப்போது பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவீங்க, பிரிஞ்சு போன கணவன் மனைவி மீண்டும் கை கொடுவீங்க. ஒரு நல்ல ஒரு மாதம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு தருணம் ஜனவரி மாதம். அதுவும் ஜனவரி 31னா 31 தேதி வரைக்கும் நம்ம நல்லா இருக்கணும்னு அவசியமே இல்லை. 365 நாள் வருஷத்துக்கு, அந்த 365 நாளும் நமக்கு நல்லது நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பொழுது ஒரு கணம் நல்லது நடந்தால் போதும். வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோம், ஒரு வேலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, வேலை வந்தால் நம்ம சங்கடங்கள் தீர்ந்து போயிடும் இல்லை.
கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறோம், ஒன்று சேர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சுன்னா மறுக்க நம்ம எப்படி இருந்துக்கிடணுமோ, யார் எங்கே வச்சுக்கிடணுமோ அங்கே வச்சுக்குவோம்ல. அப்போது ஒரு வருடத்தில் ஒரு தருணம் நமக்கு நல்லா இருந்தால் போதுமானது நம்மளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைகிறதுக்கு. ஆனால் இந்த ஜனவரி மாதத்திலேயே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, 5 எதிர்பார்ப்பு இருந்தாலும் அந்த 5 எதிர்பார்ப்பும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள், நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் கொடுக்க தான் போகுது. ஒரு சந்தர்ப்பம் அப்படின்றது ஒன்று உருவானாதானங்க நம்மக்கிட்ட இருக்கிற செயல் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம வெளிக்காட்ட முடியும். சந்தர்ப்பம் இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற செயல் நம்மக்கிட்டே தானே இருந்துக்கிடும். இது உங்களுக்கான நேரம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விடியல் பிறக்கக்கூடிய ஒரு நேரம். முயற்சி மட்டும் எடுங்க, நிச்சயம் முன்னுக்கு வருவீங்க. மற்றபடி 16 தேதிக்கு மேற்கொண்டு 31 தேதி வரைக்கும் நமக்கு எப்படி சார் இருக்கும்? உங்கள் ராசியாதிபதி ராசிக்கு 2வது பாவகத்தில் இருந்தாலும் தொழில் ஸ்தானாதிபதி 3வது பாவகத்துக்கு போகிறார். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 16 தேதிக்கு மேற்கொண்டு வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் நிச்சயமாக ஒரு மண்மனைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதுபோக விருச்சிக ராசி நண்பர்கள் ஒரு சில நண்பர்களுக்கு வாகன யோகம் ஏற்படும் இந்த ஜனவரி மாதத்தில். உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பைக் எடுத்தாலும் சரி, அதாவது 2 வீலர் எடுத்தாலும் சரி, 4 வீலர் எடுத்தாலும் சரி, அது உங்களுடைய ஒரு மனசை சார்ந்தது, உங்களுடைய வசதி பொறுத்து, உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கிடலாம். வாகன யோகம் இருக்குது, மண்மனை யோகம் இருக்குது. ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் பல தருணத்தில் நல்லது நடக்கும். 16லிருந்து 31 தேதி வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு இன்னும் யோகத்தை கொடுக்கும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடியுரிமைக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா, இந்த தருணம் உங்களுக்கு நல்லா இருக்கும். 16 தேதிக்கு மேற்கொண்டு வேலைவாய்ப்பு நிரந்தரம் அடையும். வேலைவாய்ப்பே இல்லாமல் சங்கடப்பட்டு இருக்கிறீங்களா, வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் அனுபவித்து சொல்லுங்க. ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்க. சொன்ன விஷயம் நடந்ததான் நடக்கலையான்ட்டு. இது போக உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள் நண்பர்களே, தயவு செய்து. ஏன்னா கோச்சார கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும், கோள்களின் சார பலன் எப்படி இருந்தாலும், உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்றது முக்கியமல்லவா? திசா புத்தி முக்கியம். அந்த திசைநாதன் ஏறி இருக்கிற சாரம், புத்திநாதன் ஏறி இருக்கிற சாரம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுபோக பிறக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டில் எல்லா விதமான வளர்ச்சியும் எல்லாருக்கும் வரணுன்ட்டு மனசார நான் வணங்கக்கூடிய சிவனை வேண்டிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.